ஸ்வீட் கொழுக்கட்டை வாங்க பார்க்கலாம். 2 கப் அரிசி மாவு எடுத்துக்கிட்டு 1 ஸ்பூன் நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடான தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும். கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஒரு ஈர டவல் வச்சு மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பூரணம் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். 2 ஸ்பூன் நெய் விட்டு தேவைப்பட்டால் நீங்கள் முந்திரி சேர்த்திக்கங்க. நான் முந்திரி சேர்த்திருக்கேன். 1 கப்பு தேங்காய் பூ, 3/4 கப்பு நாட்டு சர்க்கரை, கொஞ்சோண்டு ஏலக்காய். இது நல்லா கலந்துக்கிட்டா போதும். பதம்லாம் எதுவும் தேவையில்லை. ரொம்ப நேரம் கிண்டிக்கிட்டே இருக்காதீங்க, முட்டாய் மாதிரி ஆயிரும். கொழுக்கட்டை அச்சு வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிடிச்சிக்கங்க. அப்படி அச்சு இல்லாதவங்க வாழை இலை அல்லது பாலித்தீன் கவரில் தேங்காய் எண்ணெய் தடவி இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் 8லேருந்து 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சா கொழுக்கட்டை ரெடி. பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு நமக்கு வீட்டிலேயே நிறையா வேலை இருக்கும். மண்டை வெல்லம்லாம் போட்டு பாவு காய்ச்சிக்கிட்டு இருந்தால் டைம் பத்தாது. இந்த மாதிரி சுத்தமான நாட்டு சக்கரை வாங்கி செஞ்சிங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.